ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் காரில் வந்து ஏசியோட கேஸ் லெவல் பாருங்கள். கேஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 கிராம்ஸ். ஏசியோட கெப்பாசிட்டி, கேஸ் கெப்பாசிட்டி வந்து 500 கிராம்ஸ். ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பாருங்க. மாதிரி நிறைய வண்டியில் ஸ்டிக்கர் இருக்கும், ஒரு சில வண்டியில் பிச்சு எடுத்துருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டிக்கர்லாம் சொல்ல உங்களுக்கு லெவல் எவ்வளோன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் ஃபில்டர் போயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு, டஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் த்ரோவும் உள்ள இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? டஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபில்டரில். இப்போ நம்ம இந்த ஃபில்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். புது ஃபில்டர் வாங்கியாச்சு. புது ஃபில்டர் காட்டுறேன். இந்த ஃபில்டர் டிஃப்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஃபில்டர் உங்களுக்கு தெரியும். ஃபில்டர் சேஞ்ச் பண்ண சொல்லி வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பாருங்க, க்ளோ பாக்ஸ் இருக்குங்களா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடியில் குனிஞ்சு பார்க்கணும். அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஃபில்டர் இருக்கிற இடம் காலியாக இருக்கு பாருங்கள், எம்டியாக இருக்குது. நான் ஃபில்டர் வெளியே எடுத்துட்டோம்ல, பழைய ஃபில்டர், நல்லா அப்படியே எம்டியாக இருக்குது. அங்கே வந்து இது மாதிரி கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேப் தெரியும், இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பொசிஷனில். இந்த இருக்குல்ல, நான் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் தாண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்திங்கன்னா இந்த டோரு, இந்த கேப் வந்து ஓப்பன் ஆகிடும். வெளியே எடுத்துக்கலாம், அந்த கேப் வெளியே எடுத்துடலாம். இதுமாதிரி கேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கேப் ஓப்பன் ஆகிடும். அதை ஃபில்ட்ரு போட்டு ரெண்டுத்தையும் பின்னாடி பேக் சைட் தள்ளணும். பேக் சைட் தரணும், உள்ளே லாக் ஆகிடும். ஃபில்ட்ரு போட்டு ரெண்டு கேப்பையும் பின்னாடி அந்த லெவல் கொடுத்துற மாதிரி அந்த பக்கம் தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு போட்டு லாக் பண்ணிடலாம். காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கைட்டோட தான் இந்த ரெண்டுத்தையும் உள்ளே வலிக்கணும். ஸ்கோடா காரில் நிறைய வண்டிகள் இப்படி தான் இருக்கும். இப்படி தள்ளிட்டிங்கன்னா நம்ம அப்படியே இந்த கேப் மட்டும் வெளியே ஏற்றலாம், ஃபில்டரே ஏற்றலாம். இப்போ நான் உங்கள் ஃபில்டரை மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபில்ட்ரு அந்த கேப்பில் சொன்னல, அந்த கேப்பில் இப்போ ஃபில்ட்ரு மாட்டலாம். ஓகேங்களா? கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு பொறுமையாக நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா அழகாக போகும். மேலே போயிடும். ஃபில்ட்ரு லாக் ஆகிடுச்சுங்களா, உள்ளே போயிடுச்சிங்களா. வந்து நம்ம வந்து இந்த லாக்கை வச்சு லாக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த கேப் நான் மாட்டுறேன். அழகாக இந்த இடத்துல இந்த எல்லை மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இது கரெக்டாக இந்த வெளி சைடு, இந்த க்ளோ பாக்ஸ் சைடு கரெக்டாக உட்காந்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே அழிச்சிட்டோமா, உள்ளே அழிச்சிட்டு இப்படி தான் இருக்கும் வண்டியில். இப்போ வந்து இந்த சொன்னல உங்களை லாக் ஓப்பன் ஆகும். இது வந்து கரெக்டாக இது லாக் பண்ணணும், லாக் ஆகிடுச்சு. அதேமாரி இதை வந்து அட்வான்ஸ் சைட் பேக் சைட் தள்ளணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபில்டர் வெளியே வராது. நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கணுன்னா இது ஃப்ரண்ட்டு தள்ளணும். நல்லா ஃப்ரண்ட்டு தள்ளனா இது எடுத்துடலாம் வெளியே, இந்த மூடியை வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் எடுக்க வேலை மாட்ட போகிறேன், அதனால் நான் ஃப்ரண்ட் பேக் தள்ளிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கோடாலாம் ஃபில்டர் கட்டி மாட்டணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.